வணக்கம் உறவுகளே. நான் ஒரு சிறிய கதை சொல்ல போகிறேன். ஒரு கடற்கரையில் ஒரு மீன் பிடிக்கிறவன் தூண்டில் இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தான். அவன் ஒரு கண்ணாடி கையில் வச்சு நின்றுட்டு இருந்தான். அப்போ அந்த வழியாக போனவர் ஒருத்தர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் மீன் பிடிச்சிட்ருக்கிறேன்னு. கண்ணாடி வச்சுட்டு எப்படி மீன் பிடிப்பீங்கன்னு. ஆமாம், நான் கண்ணாடி சூரியனுக்கு காட்டுவேன், சூரிய வெளிச்சம் மீனுக்கு படும், மீனெல்லாம் மேலே வரும், நான் பிடிச்சிருவேன், ஒரு நாளைக்கு 10,000 15,000 சம்பாதிப்பேன்னு சொல்கிறான். அப்போனா சரி நம்மளும் பழகிக்கலான்னு சொல்லி எனக்கு அது சொல்லித்தரையான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் நீ பணம் 1000 ரூபா கொடுன்னு சொல்கிறான். அதுக்கு 1000 ரூபாயா அப்படின்னா, ஆமாம் தொழிலை கற்றுக்கோன்னா 1000 ரூபா கொடுக்கணும். இப்போ யோசிக்கிறாரு, சரி நம்ம அந்த 1000 ரூபாய்க்கு கொடுத்து பழகிட்டோம்னா நம்மளும் டெய்லி 10,000 15,000 சம்பாதிக்கலாம்லன்னு 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு சரி சொல்லி கொடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் டெய்லியுமே பிடிப்பேன், இன்றைக்கி 9 மீன் தான் பிடிச்சேன், 10வது மீனாக நீ மாட்டியிருக்கிறேன்னு சொல்கிறான். என்னன்னு புரிஞ்சுதுங்களா? என்னன்னா, இந்த மாதிரி நான் மீன் பிடிக்கிற சொல்லித்தரேன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டே பணம் சம்பாரிச்சானா. சரி இருந்தாலும் ஏமாந்துட்டான் பாருங்க. ஒருத்தரை நம்பி அவசரப்பட்டு ஒரு தொழில் கற்றுக்கணுன்னு நினச்சிட்டு அவசரப்பட்டுட்டார். எப்படி கண்ணாடி வச்சு பிடிக்கிறதுன்னு யோசிக்காமல் பணம் 1000 போச்சு, ஏமாந்தும் போயிட்டார். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.